தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் இன்று கோடைகால விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய அளவில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் சேலம் நாட்டாண்மை கழக கட்டிட அலுவலகத்திற்குள் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள், ஊழியர்கள், உதவியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் 2560 அங்கன்வாடி மையங்களும், மாநகர பகுதிகளில் 450 அங்கன்வாடி மையங்களும் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் பணிபுரியக்கூடிய இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் ஒரு ஒரு பணியாளர் 3 மையத்தை பார்த்து கொள்ளக்கூடிய அளவில் பணி சுமையானது அதிகரித்துள்ளது. ஆள் பற்றாக்குறை உள்ளதாக கூறி இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும், மே மாதம் முழுவதும் 30 நாட்கள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் எனவும், இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள், ஊழியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போது பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட அந்த செல்பேசியானது பழுதடைந்துள்ளதால் அந்த பணிபுரிய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், அந்த செல்பேசியை புதிதாக வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இது தவிர தற்போது பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு 12,000 முதல் 15,000 வரை மட்டுமே ஊதியம் வழங்கப்படுவதாகவும், இவர்களுக்கு 25,000 வரை ஊதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இதே போல அதாவது ஓய்வு பெறக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் 9,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தங்களது கோரிக்கைகள் முழுவதுமாக நிறைவேற்றும் வரை இந்த காத்திருப்பு போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். மாவட்ட தலைவர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தமிழக அரசு தங்களது கோரிக்கையின் மீது பரிசீலனை செய்து தங்களுக்கு உறுதி வழங்கும் வரை இந்த காத்திருப்பு போராட்டமானது தொடரும் என அறிவித்துள்ளனர். வின் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் சுதாகர்.